வானகம் பசங்களா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. இந்த வீடியோல நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1178ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி போன சாப்டர் யாரா பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாக கண்டினியூஸாக வந்து புரியும். வெறும் அது மட்டும் இல்லை, அதெல்லாம் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதே போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, லூஃபி வந்து புரூக்கையும் அப்புறமா உசோப்பியும் கூட்டு வந்து நாமி அப்புறமா சாஞ்சிக்கிற இடத்துல வந்து விடுறான். அப்ப அவங்களாம் பார்த்துட்டு என்ன ஆச்சாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பிராங்கி வந்து பேக்கப் வேணுமா லூஃபின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப லூஃபி வந்து இல்ல, இப்போதைக்கு நான் பாத்துக்கிறேன், சப்போஸ் விஷயம் வந்து கொஞ்சம் மோசமா ஆரம்பிச்சதுன்னா நான் அவங்கள வந்து நம்பி இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க, ஏன்னா லோக்கி வந்து ஒரு பைத்தியக்காரன், வந்து ஒரு வைல்டு கார்டுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து லூஃபி வந்து பாத்தீங்கன்னா வேகமா கிளம்பி லோக்கி எங்க இருக்கிறானோ அங்க வந்து போறான். சோ அந்த டைம்ல லோக்கி என்ன பண்றான்னா, ஒரு அட்டாக்கை ஈமு அக்காவை நோக்கி லான்ச் பண்றான். டே இறா ஈமு அக்காவா, அதான் தெரிஞ்சிச்சடா அக்கா கிடையாது அண்ணன் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். பட் இந்த படையவ படத்துல சிவாஜி வந்து சொல்லுவாரு பாத்தீங்களா, கடைசியா ஒரு வாட்டி நான் போய் அந்த வீட்டுல உட்காந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார்ல, அந்த மாதிரி மன உளைச்சல இருக்குது எனக்கு அக்கா இல்லையன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கடைசியா வந்து நம்ம இந்த வீடியோல மட்டும், ஏன்னா அடுத்த வீடியோல தானே வந்து அது அண்ணன் சொல்லிட்டு காட்டுறாங்க, அதனால இந்த வீடியோல மட்டும் கடைசியா ஒரு வாட்டி நான் அக்கான்னு சொல்லிக்கிறேன், சரிங்களா? சோ ஈமோக்கா வந்து அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அப்ப ஈமோக்கா வந்து சில விஷயத்த சொல்றான். அது என்னதுன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெயின்ட் ஷிப் வந்து வந்துச்சு. அண்ட் அந்த ஷிப்போட கேப்டன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததா நான் வந்து கேள்விப்பட்டேன். அண்ட் அது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே தெரியல, ஏன்னா அது வந்து ஃபாகா இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வெறும் கவர்மெண்ட் வெஸ்ல மட்டும் தான் டார்கெட் பண்ணி அடிச்சுன்னு இருந்துச்சு. அதே டைம்லயே சில ரூமர்ஸ் எல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சது. அது என்னதுன்னா, ஒரு லார்ஜ் பிளைங் பீஸ்ட் வந்து பறக்கிறதா வந்து ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை கேள்விப்பட்டவனே என்ன இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ உன்னை பாக்குறப்ப கிளியர் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இமோக்கா சொல்றான். அண்ட் இதே டைம்ல நம்ம லோக்கி என்ன பண்றான்னா, அட்டாக் லான்ச் பண்ண ரெடி ஆனான்னு சொன்னால, அந்த அட்டாக்கே லான்ச் பண்றான். ஆனா ஈமோக்கா வந்து தப்பிச்சிடுறான். காரணம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவன் தம்மா தூண்டு இருக்கிறா, இவன் இவ்வளவு பெருசா இருக்கிறான். சோ அட்டாக் வந்து லான்ச் பண்றதுக்கு அவனுக்கு டைம் இருக்குது. அதனால மீமோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தப்பிச்சிடுறான். சோ லோக்கி வந்து பாத்தீங்கன்னா தான் சொல்றான், இவ பாத்து சின்னதா இருக்கிறா, அதனால அட்டாக் பண்றதுல அவன் தப்பிச்சிடறான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ட் அதே சமயத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம லூஃபி வேகமா வந்துட்டு புரூக்குக்கும் உசோப்பையும் வந்து அடிச்சு இந்த மாதிரி காயப்படுத்திக்கிறல, அதை நீ வந்து பதில் சொல்லி அவனோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்கு வரான். அந்த டைம்ல குன்கோ உள்ள இருந்து நம்ம ஈமோக்கா வெளியே வர்றான். அதை பார்த்தோன்னு லூஃபி வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறான். சோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றா அப்படின்னா, ராக்ஸை அரெஸ்ட் பண்ண மாதிரி உங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லி டீமோக்கா சொல்றா. அதுக்கடுத்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட பவர் யூஸ் பண்ணி ஒரு டிமானிக் காவனன்ட் நம்ம லூஃபி மேலேயும் அதுக்கடுத்து லோக்கி மேலேயும் யூஸ் பண்ற ட்ரை பண்றா. அப்ப வந்து அவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் என்கிட்ட கொடுத்துருவீங்க, ஆனா அதுக்கு பதிலா அளவில்லாத உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஆனா இந்த பிளஸிங்க்கு எக்ஸ்சேஞ்சா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, மாத்தி மாத்தி சண்டை போட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு இமோக்கா வந்து சொல்றா. சோ அதுக்கடுத்து டோமிரியோஸ்ன்னு சொல்லிட்டு அட்டாக்கே வந்து லான்ச் பண்றா. அப்படி பண்ணவனே வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி ஜெயின்ஸ் நடந்துச்சுல, அவன் வந்து திருப்பி ஈவலா மாறி இருக்கணும். ஆனா அந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூஃபி மேலேயும் ஒர்க் ஆகல, லோக்கி மேலேயும் ஒர்க் ஆகல. அவனு ரெண்டு பேரும் என்னதுன்னு சொல்லிட்டு கத்தின்னு கிடக்குறானுங்க மாத்தி மாத்தி. அதுக்கடுத்து நம்ம ஈமோக்கா வந்து எதிர்பார்த்த மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ள நம்ம லூஃபி முந்திரி வட்டை என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கம்மு பூமிங் டான் கேட்லின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க ஈமோக்காவை நோக்கி லான்ச் பண்றான். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டரு, என்னதான் குன்கோட உடம்புல இருந்தாலுமே அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக்க வந்து நம்ம ஈமோக்கா மேல லான்ச் பண்றான். அவன் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல லோக்கி என்ன பண்றான்னா, இவ ரொம்ப சின்னதா இருக்கிறா, என்னால சண்டை போட முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திருப்பி அவனோட ஜெயின்ட் ஃபார்முக்கு வந்து வரான். அண்ட் அணில் குட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ரக்னிரா வந்து மாறிடுது, அதாவது அந்த சுத்தியா வந்து மாறிடுது. மாறினதுக்கு அப்புறமா நவுந்து போ லூஃபின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு அட்டாக்க நம்ம ஈமோக்காவை நோக்கி லான்ச் பண்றான். அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஈமோக்கா வந்து பிச்சு போட்ட பரட்ட மாதிரி ஆயிட்டான். லூஃபி வந்து அந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்து நம்ம லோக்கியை வந்து என்ன பண்றோம்னா, அந்த நிஃபுல் கேம்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி அவளை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறான். சோ பண்ணதுக்கு அப்புறமா அவன் வந்து அப்படியே சிலையாயிடுறா. குன்கோ வந்து இருக்கிற அந்த ஐஸ் கட்டிக்குள்ள அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஈமோக்கா வந்து இருக்கிறா. சோ இதுக்கடுத்து லூஃபி எப்பயும் போல சப்பிப்பட்ட பணம் வட்ட மாதிரி ஆயிடுறான். கியர் ஃபைல ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணிட்டானா, சோ வயசான தாத்தா மாதிரி ஆயிடுறான். அண்ட் அதே சமயத்துல லோக்கி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வந்து பெரிய சைஸ்ல இருந்தால அதுல அவனும் வந்து டயர்ட் ஆயிடுறான். சோ இதுக்கடுத்து சீன் ஒரு ஒரு இடத்துக்கா போகுது. ஃபிஷிங் வில்லேஜுக்கு போகுது, அதுக்கடுத்து ஹண்டிங் வில்லேஜுக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கா போகுது எல்பா ஃபுல்லா. அவங்க எல்லாம் பத்தி நெறியுது பாத்தீங்களா நெருப்ப, அதை வந்து அணைக்கத்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நாமே அதுக்கடுத்து லில்லித்லாம் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல வந்து என்ன பேசுறான் அப்படின்னா, அப்ப லோக்கி உண்மையிலே நல்லவனா, நம்ம தான் அவனை தப்பா நினைச்சிட்டோமான்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கின்னு நெருப்பை வந்து அணைச்சுன்னு. சோ இதுக்கடுத்து சீன் எங்க போகுது, வெஸ்ட் வில்லேஜுக்கு போகுது. அங்க நம்ம டோரி புரோகி ஜோரெல்லாம் வந்து சண்டை போட்டுனால மத்த ஜெயின்ஸ் கூட டீமனமான ஜெயின்ஸ் கூட அவனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாரும் போட்டு தள்ளிட்டு அவங்களை திருப்பி சுயநினைவு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா சில ஜெயின்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து சரி இவங்களே வந்து கதையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு சண்டை போட போறப்ப ஒரு மான்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓடி வருது. யாருன்னா நம்ம சாப்பர் வந்து ஓடி வரான். ஓடி வந்துட்டு அவன் ரெண்டு பேரும் தலையிலே தட்டுறான். தட்டினதுக்கு அப்புறமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க. ஜோராக்கு வந்து ஒன்னும் புரியல, என்னடா பண்ண நீன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான்.
அப்போ சாப்பர் வந்து எனக்கும் அது தெரியல, நான் இந்த மாதிரி தலையில அடிச்சேன் அப்படின்னா அவங்க வந்து திருப்பி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பர் வந்து சொல்றான். ஸோ இதை வச்சு ஒரு தேரி என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை சாப்பர் வந்து ஃபாரஸ்ட் கார்டா இருப்பானான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா பிளாக் பீடோட அவனோட டெல் ஃபுட்டை தேடி போயிருப்பான்ல, அண்ட் இவன் சும்மா தட்டினதையும் வந்து மாறிடுறாங்க. அதெல்லாம் மேபி ஒருவேளை ஃபாரஸ்ட் கார்டா இருப்பானோன்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. அப்ப சாப்பர் ஜோரோ கிட்ட எனக்கும் தெரியல, இந்த மாதிரி நான் தட்டினா வந்து மாறிடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஜோரோ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து ஒரு அமேசிங்கான டாக்டர், அதெல்லாம் வந்து மாறிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே சாப்பர் வந்து எப்பயும் போல ஒரு குட்டி டான்ஸ் மாதிரி போட்டு எனக்கு வந்து இது சந்தோஷமா இல்லடா போட பைத்தியக்காரன்ற சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து மத்த ஜெயின்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப மத்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போன்ற சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து கேட்கறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே எனிமி வந்து கிடையாது, எல்லாத்தையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு, இப்போதைக்கு நெருப்பு அணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃப் பண்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அந்த முயற்சியில் தான் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ சீன் இதுக்கு எங்க போகுதுன்னா அவுல் லைப்ரரிக்கு போகுது, நம்ம ராபின் கிட்டையும் சால் கிட்டையும் போகுது. ஸோ அவங்க போயிட்டு பாக்குறாங்க, பார்த்தா அந்த அவுல் லைப்ரரியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம லிலித் வந்து அந்த வேலையை பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லிலித் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஓசிடி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிருப்பா. ஸோ இவங்க வந்து போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ஷாக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த இடம் வந்து வரைஞ்சு போயிருக்கிறது கிடையாது, அந்த ஷெல்ஃப்ல இருந்து புக் எதுவுமே வந்து இல்ல. அதை பார்த்தா வந்து ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க ஒரு பெரிய ஆந்த இருக்கும் பாத்தீங்களா, அதுவுமே வந்து அங்க இல்ல. சோ ஒரு ஆள் அது எடுத்துன்னு போயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம சால் வந்து கேக்குறான். ஆனா நம்ம ராபினுக்கும் வந்து அதை பத்தின கரெக்டா எந்த விஷயமும் தெரியல. சப்போஸ் புக்ல வந்து சேஃப் இருந்துச்சுன்னு சந்தோஷம் தான் சொல்லிட்டு ராபினும் வந்து சொல்றா. சோ இதுக்கு அடுத்து சீன் நம்ம சாஞ்சி கிட்ட அப்புறம் பிராங்கி கிட்ட போகுது. சாஞ்சி பிராங்கி தான் சேர்ந்து நம்ம குளிக மூட்டை கட்டி வச்சுக்கிறாங்கல்ல. அப்ப சாஞ்சி வந்து அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா, எல்லா விஷயமும் முடிஞ்சிட்டு இருக்குது போலகுது, நம்ம ஒன்ஸ் அஃபென்சிவ்ல போன உடனே ஈஸியா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப பிராங்கி வந்து ஆமா அது கரெக்ட் தான், ஆனா நம்ம வந்து ஒட்டுமொத்த ஆர்டிஷன் கூட சண்டை போடல, வெறும் 3 பேர் தான் வந்தாங்க, ஆனா வந்துட்டு எல்பாஃபே வந்து நாசம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பிராங்கி சொல்றான். அப்ப நம்ம குலிகம் வந்து ஈமோக்காக என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாக்குறான். அண்ட் இன்னொரு சைட்ல வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சீன் வந்து நம்ம சம்மர்ஸ் கிட்ட போகுது. சம்மர்ஸை வந்து பாட்டா வெட்டி வச்சுக்கிறாங்க. சம்மர்ஸுக்கு வந்து தலையே வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா இருக்குது. அதுக்கடுத்து அவனோட இதயம் வந்து பாத்தீங்கன்னா இரும்புல இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அது வேற இருக்குது. அப்ப சம்மர்ஸ் வந்து அந்த மாதிரி அங்க கிடக்குறான், குலிகம் வந்து இந்த சைட்ல அப்படி கிடக்குறான். அதுக்கடுத்து சீன் எங்க போதும் நம்ம லூஃபி கிட்ட போகுது. லூஃபி வந்து எப்பயும் போல தாத்தா மாதிரி படுத்துக்கின்னு, லோக்கி எனக்கு வந்து பசிக்குது, அணில் குட்டி எனக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். லோக்கி வந்து நான் என்ன சாப்பாடு கையில வச்சுடா சுத்தி நிக்கிறேன், சாப்பாடு வரணும் நம்ம வில்லேஜுக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அணில் குட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல சும்மா கத்தின்னு கிடக்குது. அண்ட் பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா மீமோக்கா வந்து லோக்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறான்ல, உருவம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போகுது. அதை வந்து 2 பேருமே நோட்டீஸே பண்ணல. சோ இப்ப சீன் எங்க போகுதுன்னா மேரி ஜோய்ஸுக்கு வந்து போகுது. மேரி ஜோய்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஈமோக்கா வந்து ஃபைல்டர்ஸ் கிட்ட பேசுறா. அப்ப வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹோலி லேண்டு கொஞ்ச நேரத்துக்கு ஈமோ இல்லாம இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றா. சோ அதான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஈமோக்கா வந்து கிளம்பி எல்பாஃபுக்கு போறா. அதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றா. அதோட சாப்டர் வந்து முடிஞ்சிச்சு. சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈமோக்கா கிளம்பி எங்கேயும் போயிட்டு இருப்பா. பட் அது எல்லாத்த பத்தி நம்ம அடுத்த சாப்டர் ரிவ்யூல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சாப்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் அந்த வீடியோ போடாமங்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து கன்ஃபார்மா அடுத்த வீடியோ வந்து போட்டுறேன். சரிங்களா? சோ என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்றேன், வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர் ரிவ்யூல வந்து பார்ப்போம். அண்ட் இந்த சாப்டர் படிக்கிறது வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, இதுல வந்து எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்க படிப்பானோ அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர்ல அவங்களோட ஃபேவரட் சீன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.